கேரள மாநிலம் வயநாட்டுல இருக்கிற முண்டகை, சூரன்மலை, மேப்பாடி இந்த 3 கிராமங்கள்ல தொடர் மழையை அடுத்து அதிகாலை நேரத்துல அடுத்தடுத்து நடந்த பயங்கர நிலச்சரிவுகள்ல ஏராளமான மக்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்காங்க. பல பேர் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 330க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் அரசு அஞ்சுது. கேரள மாநிலத்துல இதுவரைக்கும் நடந்த இயற்கை பேரிடர்கள்ல மிகப்பெரியதாக இது பார்க்கப்படுது. 8000க்கும் மேற்பட்டவங்க நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏராளமானவங்க தங்களுடைய உறவினர்களை முகாம்களிலையும் மருத்துவமனைகளிலையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான தகவலையும் வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்படுவதற்கு என்ன காரணம், இத்தகைய நிலச்சரிவுகளை தடுக்க முடியுமா போன்ற விவரங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கேரள மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அமைந்திருக்கிற 3 கிராமங்கள்ல ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றிய சில அடிப்படை தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கு. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நீண்டு அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். புவியியல் ரீதியாகவே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியுடைய பெரும்பகுதி நிலச்சரிவை சந்திக்கக்கூடிய அபாயமிக்க பகுதியாகத்தான் கருதப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்தி அதனுடைய மேற்கு பகுதியில அமைந்திருக்கிற கேரளாவுக்கு அதிக மழையை ஆண்டுதோறும் தரக்கூடிய மலைத்தொடராகவும் இருக்கு. இந்த மலைத்தொடரால கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழகத்துக்கு குறைந்த அளவு மழை கிடைக்குது. உலகத்துல பல்லுயிர் வளம் மிக்க 8 இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒண்ணு. இந்த மலைத்தொடர் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லையில இருக்கிற தபி ஆற்றுக்கு தெற்க தொடங்குது. அதை தொடர்ந்து அது மராட்டியம், கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள் வழியாக சென்று கன்னியாகுமரியில முடிவடையும். மராட்டியத்திலையும் கர்நாடகாவிலையும் இந்த மலைத்தொடரை சாயத்ரி மலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஆனைமலை, நீலகிரி மலைத்தொடர்னு சொல்றாங்க. கேரளாவில மலபார் பகுதி அகத்திய மலை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய மொத்த நீளம் 1600 கிலோமீட்டர், சராசரி உயரம் 900 மீட்டர். மலைத்தொடர்களுடைய பரப்பளவு சுமார் 1,60,60,000 கிலோமீட்டர். இந்த மலைத்தொடர்ல தான் கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தாமிரபரணி, சிறுவாணி, பவானி, நொய்யல் நதிகள்லாம் பிறக்குது. இது தவிர பல சிறு சிறு ஆறுகளும் மலைத்தொடர்ல உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இந்த மலைத்தொடர்ல வயநாடு மாவட்டத்துடைய எல்லைக்குள் உள்ள 3 கிராமங்கள் தான் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருக்கு. நிலச்சரிவின் போது யாரும் சுதாரிக்க இடமின்றி நொடிப்பொழுதுல வீடுகள், கடைகள், கட்டடங்கள் மண் சரிவுல மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. இதே பகுதியில கடந்த 2018, 2019 ஆண்டுகள்ல கூட நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. 2018 கேரள மாநிலம் ஒட்டுமொத்தமாக பெரும் வெள்ளத்துல மிதந்த போது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக வயநாடு இருந்தது. வயநாடு மலைகள் புதிய கற்கால நாகரிக சான்றுகள் காணப்படும் இடமாகவும் இருக்கு. 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால பாறை வேலைப்பாடுகள் கூட இங்கே காணப்படுது. இதனால இந்த மலைப்பகுதியில நீண்ட நெடுங்காலமாகவே மக்கள் வசித்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கு. ஆனால் இயற்கையில இந்த பகுதியில இருக்கிற மண்ணினுடைய தன்மை கெட்டியானது இல்லை. தளர்வான, மிக மிருதுவான மண். எளிதில மழை வெள்ளத்துல அடித்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை மரங்கள் தான் பாதுகாத்துட்டு வந்தது. காலங்காலமாக நீண்டு உயர்ந்து வளர்ந்த மரங்கள் அந்த மலைப்பகுதியில மிக ஆழமாக வேர்களை ஊன்றி வந்ததால மிகப்பெரிய நிலச்சரிவை அந்த பகுதி கடந்த தலைமுறை வரை சந்திக்கல. மக்கள் தொகை பெருக்கம், மலைப்பகுதியில வசிப்போருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக மரங்களை அகற்றுறது, நீர்வழி பாதையை மாற்றுறது, விவசாயத்துல ஒற்றை பயிர் சாகுபடி முறையை புகுத்துனது, இது போன்ற பல காரணங்களால இப்ப இந்த நிலப்பகுதி நிலச்சரிவை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கு. வயநாடு மாவட்ட மண் பாதுகாப்பு அலுவலக பதிவுகளின்படி 2018 ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் 200 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது அத்தனையுமே மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நடந்தவை. அப்படின்னா காடுகள்ல இதை விட அதிகமான எண்ணிக்கையில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை வழக்கமாக ஆண்டுதோறும் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய பகுதி. அதே போல வயநாடு ஈரப்பதம் நிறைந்த குளுமையான கால சூழலையும் கொண்டது. இதுல மழை அதிக அளவு பெய்யும் போது நிலம் மிக வேகமாக தளர்வடையுது. நிலச்சரிவு தற்போது ஏற்பட்ட பகுதிகளில் சில வாரங்கள்ல பெய்யக்கூடிய மழை சில மணி நேரங்கள்ல தொடர்ச்சியாக பெய்ததன் விளைவாகத்தான் மிக வேகமாக மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. சில வாரங்கள்ல பெய்யக்கூடிய மழை ஒரே நேரத்துல சில மணி நேரத்துல ஒரே இடத்துல கொட்டி தீர்க்கும் போது தளர்வான மலைப்பகுதிகளில் இருக்கிற மண் மேலும் தளர்வடையுது. வயநாட்டு நிலச்சரிவுல புதையுண்டவர்களுடைய எண்ணிக்கை 500 கடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலச்சரிவை டெப்ரிஸ் ஃப்ளோ டைம்
நிலச்சரிவுங்கிறாங்க. நிலச்சரிவு தொடங்கின இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நகர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சாதாரணமாக பருவநிலை மாற்றத்தால் மழை இல்லாத காலங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவால பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் மழை நேரத்தில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு நீரோட்டத்துடன் கலந்து இன்னும் வேகத்தை அதிகப்படுத்துவதால் அத்தகைய நிலச்சரிவுகளால் தான் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. அத்தகைய நிலச்சரிவு தான் வயநாட்டில் இருக்கிற 3 கிராமங்களை பாதித்தது. இதுவரைக்கும் நடந்த நிலச்சரிவுகளில் மிக மோசமானதாகவும் புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. மலை உச்சி பகுதியில நிலச்சரிவுகள் ஏற்பட தொடங்குது. அந்த பகுதிகளில் மனிதர்கள் வசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இந்த நிலச்சரிவு மழையின் வேகம், நிலத்தின் நீர் ஆழமாக ஊடுருவி மண்ணின் இறுக்கத்தையும் பாறைகளின் இறுக்கத்தையும் தளர்வுடைய செய்கிற நிலையில தான் அது கீழ் நோக்கி வேகமாக வர தொடங்குது. இப்படிப்பட்ட நிலச்சரிவை மக்கள் முன்கூட்டியே உணரும் வாய்ப்போ அவகாசமோ கிடைக்கிறதோ இல்லை. அந்த அளவுக்கு கனத்த மழையின் போது நிலச்சரிவின் வேகம் அமைந்து விடுது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற கட்டடங்களை சேரும் சகதியுமாக குழம்பிய வெள்ளமாக வரக்கூடிய நீர் கிராமங்களில் உள்ள வீடுகளில் உறங்கியவர்களும் விவசாய நிலங்களுக்கு அருகே டென்ட் போட்டு உறங்கி கொண்டிருந்த மக்களும் இந்த நிலச்சரிவில் மண்ணோட மண்ணாக புதைஞ்சு போயிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளை தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க பல பரிந்துரைகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அறிய மத்திய அரசு பேராசிரியர் மாதவ் காட்கில் தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவை 2010 நியமிச்சது. அந்த குழு ஓராண்டுக்கு மேலாக அந்த மலைத்தொடரை ஆய்வு செஞ்சது. அதன் பிறகு அது சமர்ப்பித்த அறிக்கை 2012 மே மாசம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அலுவலகம் தன்னுடைய இணையதளத்துல வெளியிட்டது. அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறதுக்காக டாக்டர் கத்தூரி நகர் தலைமையில 9 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றும் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில இயற்கை சூழ்ந்த 41% பகுதியில 37% பகுதி இயற்கை பேரிடர்ல பாதிக்கக்கூடிய பகுதியாக வரையறுக்கப்பட்டது. அதனால இந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், மணல் குவாரிகள் தடை செய்யப்படணும், கட்டுமானங்கள்ல கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கணும், புதிய விவசாய பகுதிகளை விஸ்தரிக்க கூடாது, புதிய குடியிருப்புகள் கட்டக்கூடாது, வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செய்யக்கூடாது, மண் அரிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒற்றை பயிர் சாகுபடி முறையை கைவிட வேண்டும், காட்டு நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, நதிகளுடைய போக்கை திசை திருப்புவது கூடாது, சுரங்கங்கள் அனல்மின் நிலையங்களை மேற்கு மலை தொடரில் அனுமதிக்க கூடாது, பழங்குடியின மக்களை காடுகளில் இருந்து வெளியேற்றுவதை தவிர்த்து அவர்களை காடுகள் பாதுகாப்பில் பங்கேற்க செய்வது முக்கியமானது அப்படின்னு இந்த பரிந்துரையில சொல்லப்பட்டது. 13 ஆண்டுகள் கடந்து இவற்றை கேரளா, கர்நாடகா ரெண்டுமே இதுவரைக்கும் ஏற்கல. ஒரு சில பகுதிகள் மக்கள் வசிப்பதற்கு பாதுகாப்பானவை அல்ல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சூழல்ல காலங்காலமாக இருந்துட்டு வர அவங்களுடைய வாழ்விடத்துல இருந்து அகற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயமும் இல்லை. அப்படி அகற்றக்கூடிய நிலையில பெரும் எண்ணிக்கையிலான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கு அரசும் தள்ளப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல வளர்ச்சி திட்டங்களை அந்த பகுதிகளுக்கு செய்யாவிட்டாலும் எதிர்ப்புகள் உருவாகுது. இதனால வேறு வழி இல்லாம தான் இத்தகைய பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய கட்டாய நிலை ஏற்பட்டு இந்த நிலையில தான் ஆபத்தான இடங்கள்ல வசிக்கும் மக்கள் இயற்கை பேரிடர்கள்ல சிக்கி பலியாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேரள சம்பவம் இப்ப நமக்கு உணர்த்தி. ஒரு தளர்வான மண்பகுதி இருக்கிற இடத்துல நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அந்த பகுதியில மரங்களை அகற்றுறது, விதிகளை மீறி கட்டப்படக்கூடிய கட்டடங்களுடைய அழுத்தம். இந்த 2ம் தான் நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணங்களாக இப்போது அமையுது. மேற்கு தொடர்ச்சி மலையில இயற்கையில் தாவரங்களுடைய வேர்கள் மிக ஆழமாக மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் பெற்ற மரங்களாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட மரங்களை மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள்ல இருந்து அகற்றும் பொழுது பிற்காலத்தில் அந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்படுது. இந்த சூழல்ல சாயில் பயோ இன்ஜினியரிங் டெக்னிக் மூலம் அதிக எண்ணிக்கையில மிக நெருக்கமாக வளரக்கூடிய மரங்களை பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல அதிக எண்ணிக்கையில வளர்க்கிறது, மலைச்சரிவுகளில் அதிக அளவுக்கு நீர் தேங்கக்கூடிய இடங்களை கண்டறிஞ்சு அவற்றை குழாய் மூலம் வெளியேற்றுறது, இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இனிமேலும் மேற்கொள்ளாம போயிட்டா இப்ப ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை காட்டிலும் மிகப்பெரிய பாதிப்பை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் எதிர்காலத்துல சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னும் தாவரவியல் மற்றும் புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையை தவிர நிலச்சரிவை அதிகம் சந்திக்கக்கூடிய இடங்களாக இமயமலை அருகே இருக்கிற வடமேற்கு வடகிழக்கு மாநிலங்களை சொல்லலாம். ஆரவள்ளி மலைத்தொடரையும் நிலச்சரிவை சந்திக்கக்கூடிய இடமாக கருதலாம். வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.